ஆலு கேப்சிகம் மசாலா. ஆலு கேப்சிகம் மசாலா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்க்கலாம். ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், பச்சை குடைமிளகாய் 1 நம்பர், மஞ்சள் குடைமிளகாய் 1 நம்பர், நறுக்கிய தக்காளி 1 நம்பர், நறுக்கிய வெங்காயம் 1 நம்பர், காஷ்மீரி சில்லி பவுடர் 5 கிராம், கறிவேப்பிள்ளை 2 கொத்து, பச்சை மிளகாய் 3 நம்பர், தனியாத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், சமையல் எண்ணெய் தேவையான அளவு, சாப்டு பார்ஸ்லி தேவையான அளவு. தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்தோம். இந்த ஆலு கேப்சிகம் மசாலா எப்படி பண்ணுறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேன் எடுத்துக்கிறேன், கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான் ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன், ஹோல் ஜீரகம். கொஞ்சமாக கறி லீவ்ஸ், கருவேப்பிலை, சிட்டிக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுங்க, நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக ஆனியன் ஆட் பண்ணுங்க. இந்த ஆனியன் நல்லா சோத்தே பண்ணுங்க. கொஞ்சம் ஆனியன் குக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், டைஸ்டு கேப்சிகம் ஆட் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ரீன் கேப்சிகம் அண்ட் எல்லோ கேப்சிகம் யூஸ் பண்ணியிருக்கோம். கேப்சிகம் ஒரு நல்ல ஒரு குக்கான ஃபீல் கிடைக்கும் ஃபைனலாக, இல்லைனா ராவான ஒரு ஃபீல் கிடைக்காது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கணும் நீங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து ஜீரா வந்து நீங்கள் வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக தனியாத்தூள், தனியாவும் அதே மாதிரி தான் ஃப்ரெஷ்ஷாக வந்து தனியாக வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த வந்து ஃப்ரெஷ் ஃப்ளேவர் கிடைக்கும். நெக்ஸ்ட் சால்ட், இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 மினிட்ஸ் நல்லா சாத்தே பண்ணி குக் பண்ணிங்கன்னா டொமேட்டோஸ்லாம் நல்லா மேஷ் ஆயிரும். இப்போ இந்த மசாலா குக் ஆகிட்டுருக்கு. ஃபைனலி டைஸ்டு பொட்டேட்டோ இருக்கும். இது ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம தனியாக. இதில் வந்து சால்ட் போட்டிருக்கோம் ஆல்ரெடி கொஞ்சம். நீங்கள் சால்ட் போடணுன்னு அவசியம் கிடையாது. மசாலாலே கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கோம் சால்ட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆலு கேப்சிகம் மசாலா ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா ரொம்ப கிரேவியாகவும் இல்லை, ரொம்ப ட்ரையாகவும் இல்லை. ஸோ இதோட மெயின் பியூட்டி பார்த்திங்கன்னா இட் கோஸ் வெல் வித் சப்பாத்தி, பரோட்டாஸ் அண்ட் ஸ்டீம் ரைஸ். ஆல்மோஸ்ட் ரெடி. இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிளேட்டிங் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். சரி, இப்போ பாருங்கள், இந்த ஆலு கேப்சிகம் மசாலா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு பிளேட்டிங். ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா
கேப்சிகம் வந்து எல்லோ கேப்சிகம் இருக்குது, க்ரீன் கேப்சிகம் இருக்குது, ரெட் கலருக்கு நமக்கு டொமேட்டோஸ் இருக்குது. இப்போ இந்த ரைஸில் வந்து ரொம்ப ஹெவியாக வைக்கக்கூடாது வெயிட்டு. ஆலு கேப்சிகம் மசாலா ரெடி. ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ். தென் ஃபியூ மினிட்ஸில் நம்ம பண்ணிட்டோம். எந்த ஒரு டிஷ் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.